என் அன்பான தமிழ் சொந்தங்களே, என் வாழ்வின் முன்னேற்ற பாதையில் நான் சந்திக்கும் தடைகளையும் இன்பங்களையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். போன வாரம் நான் இருந்த இடத்துல இருந்த குளிரை விட இப்போ எவ்வளோ பரவாயில்ல இந்த வீக். பட் என்னென்னா, இன்றைக்கி மழை பெய்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மழை பெஞ்சிச்சின்னா மறுபடியும் குளிர் ஹையாயிரும், ரொம்ப கஷ்டப்படணும். கீழே பார்த்தீங்கல்ல அந்த ஆடு, அவங்க தான் இந்த இடத்தோட கத்தி அப்படிங்கிற ஒரு பிரிவை சார்ந்தவங்க. பெரிய கோடீஸ்வரங்கன்னா அவ்வளோ கோடீஸ்வரங்க. அவங்களோட வருமானம் அந்த ஆட்டில் மட்டும்தான். அவ்வளோ ஆடு இருக்கும். 2 டைப் ஆடு வச்சுருப்பாங்க. ஒன்று கறிக்கானது ஆடு, இன்னொன்று இந்த ஆட்டோட முடியில் உள்ளன் பண்ணுவாங்கள்ல, இங்கே நிறையா க்ளோத் உள்ளனில் வைப்பாங்க குளிர் அதிகமாக இருக்கிறதுனால. அந்த மாதிரி ஆடு. காஷ்மீரோட மிகப்பெரிய பணக்காரங்கள்லாம் அவங்களும் ஒருத்தங்க. பார்க்குறதுக்கு நம்ம நினைப்போம் ஆடு மேய்ச்சிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லி. தற்சார்பு வாழ்க்கை அப்படிங்கிறதுல தான் உண்மையை சொன்னால் பணத்தோட குவியலே இருக்குது. அதை நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் நிறையா பேர் படிக்காதவங்க பார்க்குற வேலை அப்படி இப்படின்னு நிறைய இழிவாக பேசிகிட்டு இருக்காங்க. பட் தமிழ்நாடை விட்டு நீங்கள் வெளியே எங்கே போனாலும் நிறையா ஸ்டேட்டோட மிகப்பெரிய பணக்காரங்களில் தற்சார்பு வாழ்க்கையில் இருக்கிறவங்க தான் நிறையா இருக்காங்க. ஓகே, நம்ம கதைக்கு வரலாம். வெள்ளிக்கிழமை உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கோல்டில் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு பயங்கரமான கோல்டு கிராஷ் நடந்துச்சு. ஒரு சின்ன தப்புனால என்னோடய ஃபண்டோட அக்கௌண்ட் முடிஞ்சு போச்சு, வாஷ் அவுட் ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் மூட் ஆஃப்னால் சனிக்கிழமை நேற்று நார்மலாக வீடியோ பண்ணுவேன், கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன். பட் கொஞ்சம் மூட் ஆஃப். யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது, யாருக்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியும்? யாருக்கிட்டையும் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு இல்லை. நான் லைஃப்பில் எடுத்த மிக டஃபஸ்ட்டு டிசிஷன் அப்படின்னா அது ட்ரேடிங் தான். ஈஸியாக ரொம்ப ஈஸியாக மணி மேக் பண்ண முடியும். ஆனால் டஃப்பான டைமில் கடந்து போக வேண்டியிருக்கும். எல்லோரும் ட்ரேடிங்கில் தோற்றவங்கள மட்டும் பார்க்குறாங்க, நான் ஜெயித்தவங்களை பார்க்குறேன். மிகப்பெரிய உயரத்தில் இருக்காங்க. அதனால் அந்த போராட்டத்தை விடுறதா இல்லை. கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு, எப்படா சமாளிக்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் நம்மெல்லாம் மிடில் கிளாஸ் தானே. மிடில் கிளாஸ்லேயும் கீழே உள்ள தரம் தான். ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்டோ, கூட பிறந்தவங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு யாரும் கிடையாது. அழுகனாலும் சந்தோஷனாலும் நானே சகிச்சுக்கிறணும். ஸோ அதனால் கொஞ்சம் வருத்தம், யாரும் ஷேர் பண்ண இல்லாதனால. நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதே எதுக்காக அப்படின்னா, எவ்வளோ டஃப்பான டைம்லோட போனால் நம்ம சக்ஸஸில் போக முடியும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக மட்டும்தான். பின்னாடி திரும்பி பார்க்கும்போது எவ்வளோ வழிகள் இருந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. எதெல்லாம் கடந்தால் நம்ம அந்த ஒரு லெவலுக்கு போக முடியும் அப்படின்னு. கையில் பார்த்தீங்களா, இதுதான் கோல்டு இன்ஜுரி, அதாவது அதிகமான குளிர்னால் வரக்கூடிய இன்ஜுரி. இந்த இன்ஜுரி ரெட்டிஷாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு ப்ராப்ளம் இல்லை. ப்ளட்டு க்ளோட் ஆகிருக்கு, வெயின்ஸ் டேமேஜ் ஆகிருக்கு. என்னை நடக்க சொன்னாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ரொம்ப சூடான பகுதியிலேருந்து இங்கே வந்திருக்கோம். அப்படிங்கும்போது இங்கே உள்ள குளிர் ஒத்துக்கிறாது அவ்வளோ சீக்கிரம். நம்ம 1 மாதத்தில் போயிட்டோம் அப்படின்னா தெரியாது. 4 நாள் 5 நாள் டூர் போனோம் அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது. மாதக்கணக்காக இங்கேயே தங்கி இருக்கும்போது நான் இப்போ 6 மாதத்துக்கிட்ட ஆச்சு. அப்படிங்கும்போது அதோட குளிரோட அஃபெக்ட் இப்போ தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அது வேறு வலி பயங்கரம், கையை எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு வலி. சில விஷயத்தை நம்ம சகிச்சு தானே ஆகணும் முன்னாடி போகணும் அப்படின்னா.
கிட்டத்தட்ட மாதங்களுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வந்து மார்க்கெட் போக போகிறேன். ரீசன் வந்து 2 ரீசன் தான். ஒன்று வந்து ஹீட்டர் வந்து கம்ப்ளைண்ட்டு, அதை கொண்டு போய் சரி பண்ணணும். ஹீட்டர் இல்லாமல் இருக்கிறது சர்வை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். நைட் டைமில் மழை பெஞ்சுன்னா சில டைம் டே டைமே ஹீட்டர் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அதே மாதிரி க்ரோசரி வந்து சுத்தமாக இல்லை, சமையலுக்கான பொருள் சுத்தமாக இல்லை, போய் வாங்கிட்டு வரணும். அதனால் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி சண்டேனால் மோஸ்ட்லி கடை வந்து இல்லை, நம்ம ஹீட்டரை வந்து ரிப்பேர் பண்ண முடியாது. அதனால் வெஜிடபிள் வாங்கிட்டு போகலான்னு வெஜிடபிள் ஷாப் வந்திருக்கோம். இங்கே உள்ள வெஜிடபிள் ஷாப் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். Bishop க்ரோசரி is not open now. இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால ஆட்டுக்கறி வாங்க போகிறோம். இங்கே வந்து ஆட்டுக்கறி வந்து 500 ரூபா தான், நம்ம ஊரை விட ரொம்ப ரொம்ப கம்மி. सीना और ये जो है अपने नली कर देना ना 1 किलो. போயிட்டு வந்தாச்சு. ஒரு வாரத்துக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஆனால் க்ரோசரி தான் வாங்க முடியல, ஒரு கடையுமே இல்லை, ஹீட்டர் ரிப்பேர் பண்ண முடியல. ஆட்டுக்கறியை கூட பேப்பரில் தான் இப்போ தராங்க, கவர் கிடையாது. அவ்வளோ தூரம் பிளாஸ்டிக்கை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ஸ்டேட்டில். இன்னும் எல்லாத்தையும் அடுக்கணும். கிச்சன்லாம் ஆல்ரெடி க்ளீன் பண்ணியாச்சு. பீட்ரூட் பார்த்திங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு. இப்படி தான் இங்கே கிடைக்கும், ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக விளையிறத அப்படியே எடுத்துகிட்டு வந்து விற்கிறாங்க. வீட்டு மொட்டை மாடிக்கு போகிறேன். மட்டன் வந்து என் கூட ஒரு ஃப்ரெண்ட் இருக்காப்புல, ப்ரோனே சொல்லலாம், என்னோடய பிரதர்னே சொல்லலாம். அவங்களுக்கு வந்து ராஜஸ்தான், ஆனால் அவங்க குடும்பத்தில் ஒருத்தனா வந்து என்னை பார்க்குறாங்க. இங்கே இருக்கிறவங்க வந்து தக்காளி போட்டு வந்து குழம்பு வைக்க மாட்டாங்க, தக்காளி புளி இதெல்லாமே சேர்க்க மாட்டாங்க. அதனால் மட்டனை வந்து இங்கே பக்கத்தில் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டில் வந்து கொடுத்து சமைக்க சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து சமைக்க தெரியும், நம்ம சவுத் இந்தியா ஸ்டைலில் தான் சமைக்க தெரியும். தக்காளி எல்லாம் போட்டு தான் நம்ம சமைப்போம். இவங்க வந்து தக்காளி எதுவுமே போட மாட்டாங்க. அப்புறம் எப்படி நம்ம சமைக்கிறது அதை? அதனால் கீழே கொடுத்து சமைக்க சொல்லியிருக்காங்க. இந்த வாரத்தோட விசேஷம் அவ்வளோதாங்க. அடுத்து வந்து ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், அதுக்கு கேஷ் அரேஞ்ச் பண்ணணும், இன்னும் நிறையா லேர்ன் பண்ணணும். எனக்கு இன்னொரு கிளாஸ் வேறு அட்டன் பண்ணணும், அதுக்கு வேறு காசு அரேஞ்ச் பண்ணணும். இந்த ஜேர்னி ஹார்டு தான் எனக்கு தெரியும், ஆனால் இதெல்லாம் கடந்து போனால் தான் இண்டிபெண்ட்டாக ஃபினான்ஷியல் ஃப்ரீயாக இருக்க முடியும். ஸோ கடந்து போய் தான் ஆகணும். இந்த வாரத்தோட ஜேர்னியை வந்து அடுத்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். அடுத்து வந்து டெய்லி நான் அப்பப்போ ஒரு நாளும் எப்படி அப்டேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத வீடியோ எடுத்துகிட்டு சண்டே அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். நிறைய எல்லாமே நான் தாங்க பார்க்கணும். மார்னிங் எந்திக்கணும், சமையல், நம்ம யூடியூப் வீடியோனாலும் இன்ஸ்டாகிராம் வீடியோனாலும் அதை எடுக்கிறது, எடிட் பண்ணுறது எல்லாம், என்னுடைய ட்ரேடிங் இதை பார்க்கணும். காலைல 4:30க்கு எந்திரிச்சா தான் இதெல்லாமே நடக்கும். 4:30க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நான் இருக்கணும். இதோட எடிட்டிங்கு, சமையல், வீடு க்ளீனிங் எல்லாம் பார்க்கணும். ஓகே, அடுத்த வாரம்
நெக்ஸ்ட் வீக்கோட விசேஷத்தோடு நான் வரேன். நெக்ஸ்ட் வீக் என்ன நடந்திருக்கு, எந்த அளவுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிற விசேஷத்தோடு வரேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம்.